குட் ஈவினிங் எவ்ரிஒன். ஸோ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட் பார்க்க போகிறோம். ஸோ லைக் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். லைக் மற்ற அக்கௌண்ட்ஸ் மற்ற பிஸ்னஸ்க்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. ஸோ யூஸ்வலாக வந்து லைக் எல்எல்எம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அதோட லேர்னிங்கில் வந்து ஒரு கட் ஆஃப் இருக்கும், கட் ஆஃப் டேட் இருக்கும். ஓகே. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிற முடியும் ஆக்சுவலாக. பட் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரியல் டைம் டேட்டா பேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் திங் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து லைக் வந்து அந்த ஏஜென்ட்னால ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும், ஒரு கோலை நோக்கி அட்டானமஸாக சில ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும். ஓகே. ஸோ அதுதான் ஏஜென்ட் ஆக்சுவலாக. ஸோ எல்எல்எம் வந்து ஒரு 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 ப்ரைவேட் டேட்டா பேஸ்க்கு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி, நாலேஜ் பேஸ்க்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து லைக் வந்து சேட் பாட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே. பட் சேட் பாட்டுக்கும் ஏஜென்ட்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. சேட் பாட் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணும். ஆனால் ஏஜென்ட் வந்து லைக் அதுவே உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கும். ஓகே. கொஸ்டின் கேட்டு லைக் உங்களை குவாலிஃபை பண்ணி டுவர்ட்ஸ் சேல்ஸை நோக்கி உங்களுக்கு 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 ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணி டிரெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அதுதான் ஏஜென்ட் ஆக்சுவலாக. ஒரு சேல்ஸ் பீப்புள் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி லைக் வந்து ஏஜென்ட் வந்து பண்ணோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஸோ ஒரு இதில் என்னென்ன இருக்குன்னா ஒரு எல்எல்எம் இருக்கும். ஓகே. அது லைக் மாடல்ஸ் நீங்கள் ஓப்பன் ஏல நிறைய மாடல்ஸ் இப்போ GPT-4 லைக் ஜெமினி லைக் நிறைய எல்எல்எம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒரு எல்எல்எம், அதுக்கப்புறம் டூல்ஸ், லேட்டஸ்ட் டூல்ஸோட உங்களுக்கு வந்து லைக் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கான டூல்ஸ் உங்களுக்கு ஒரு இன்டகிரேஷன் ப்ளஸ் நாலேஜ் பேஸ்ன்றது வந்து உங்களோட டேட்டா பேஸ் ஆக்சுவலாக. ஓகே. உங்கள் கம்பெனி டேட்டா பேஸ் அது வந்து FAQ இருக்கலாம், இல்லை வந்து லைக் வந்து வெப்சைட்டாக இருக்கலாம். ஸோ தட் இட் வில் லேர்ன் அபவுட் யுவர் கம்பெனி. ஓகே. அந்த நாலேஜ் பேஸில் வந்து இந்த ஹியூமன் லூப் வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து பேசிக்கலாக வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆக்சுவலாக. ஓகே. நம்ம மெஷின் லேர்னிங்ல நம்ம வந்து 3 டைப் பார்த்தோம், சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட், அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆக்சுவலாக. இது கம்ப்ளீட்லி வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஆக்சுவலாக. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா எப்போல்லாம் வந்து நீங்கள் தப்பு நடக்குதோ ஆக்சுவலாக ஹியூமன் வந்து அதை கரெக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ அதை நான் காமிக்கிறேன், லைவாக காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்து எல்லாமே சேல்ஸ் தான் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு லைக் என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகே. ஏஜென்ட் வந்து அட்டானமஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கும். பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் கரண்ட்டாக அப்சர்வேஷனு ப்ளஸ் அதுக்கான நீங்கள் ஏஜென்ட்டுக்கு கோல் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. வாட் இஸ் த ஏஜென்ட் கோல்? அப்புறம் ஏஜென்ட்டோட இன்டென்ட் சொல்லணும், அது வந்து கஸ்டமர் சப்போர்ட்டா இல்லை வந்து சேல்ஸா அப்படின்ற கொடுக்கணும். அப்புறம் ஏஜென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு லைக் அந்த அதுக்கு நாலேஜ் டேட்டா பேஸ் இருக்கும், அதான் எபிலிட்டிஸ் ஆக்சுவலாக. ஓகே. ப்ரேயர் நாலேஜ், பாஸ்ட் ட்ரெயின் டேட்டா ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணி தான் வந்து இது பண்ணோம். ஸோ சாட்பாட் ஏஜென்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லைக் வந்து சாட்பாட் வந்து கேட்குற ஆன்சர் பண்ணும். பட் ஏஜென்ட் வந்து லைக் வந்து இது எல்லாமே. ஓகே. ஸோ லைக் மோஸ்ட்லி வந்து NLP பவர்டாக இருக்கும். ஓகே. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NLPன்றது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஆக்சுவலாக. இது வந்து இன்டெலிஜென்ட் அட்டானமஸ் சிஸ்டம் தட் டேக்ஸ் ஆக்ஷன். கேபிள் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் கொஸ்டின்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். பட் இது வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். லைக் என்விரான்மெண்ட்லேருந்து லேர்ன் பண்ணிட்டு அதில் ட்ரெயின் பண்ணலைன்னா கூட அதுக்கப்புறம் வந்து அந்த லேர்னிங் பேஸ்ட் ஆன் த லேர்னிங் இட் கேன் எக்ஸிக்யூட் டாஸ்க் ஆர் இட் கேன் ஆன்சர் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது வந்து லைக் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், LLMs, மெமரி டூல்ஸ், ஏபிஐஸ்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். நீங்கள் வந்து வேற ஒரு டேட்டா பேஸோட இன்டெகிரேட் பண்ணுறோம், வேற ஒரு சைட்டோட இன்டெகிரேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் API நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து லைக் எக்ஸ்டர்னல் API, பேங்கிங் APIs, அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஏபின்ற வந்து ஒரு 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 சைட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு, வேற ஒரு நெட்வொர்க் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ 2 வெப்சைட்ஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா API யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ மெமரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து நோ மெமரி ஆஃப் பாஸ்ட் சாட்ஸ். இது வந்து லைக் வந்து கான்டாக்டை மெயின்டைன் பண்ணும். ஓகே. அதாவது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா லைக் சாட்பாட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு கஸ்டமர் வந்து சாட் பண்ணுறாருன்னா அதில் வந்து அவங்களோட ப்ரீவியஸ் கன்வர்சேஷன் எல்லாமே இருக்காது ஆக்சுவலாக. பட் ஏஜென்ட் வந்து அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் யூசர் வந்து ப்ரீவியஸாக வந்து என்ன என்ன பேசுனாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி கான்டெக்சுவலாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணும். ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு, ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு வெயிட்டர், 2 வெயிட்டர் இருக்காங்க. ஓகே. ஒரு வெயிட்டர் வந்து நீ என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் சர்வ் பண்ணுறாரு ஆக்சுவலாக. ஓகே. இன்னொரு வெயிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து அவர் ஞாபகம் வச்சுக்கிறாரு. ஓகே. ஸோ பர்டிகுலர் கஸ்டமர் வர்றப்ப இவர் ஏற்கனவே வந்திருக்காரு, இவர் வந்தால் எப்பயுமே இதை தான் சாப்பிடுவார், அது 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 ஒன்று எடுத்துக்கிறாரு. ப்ளஸ் என்விரான்மெண்ட், வெளியில் இருக்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மழை இருக்கு, லைக் வெதருக்கு ஏற்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. இப்போதைக்கு வெதர் வந்து கூலாக இருக்கு, லைக் வந்து
கூலாக இருக்குது அப்படின்னா லைக் வந்து ஹாட் சூப் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ ப்ரீவியஸாக அந்த பர்டிகுலர் கஸ்டமரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அது வந்து ஏஜென்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதுதான் யூஸ் கேஸ் ஆக்சுவலாக மெமரியை பொறுத்த வரைக்கும். ஓகே. அட்டானமியை பொறுத்த வரைக்கும் லைக் வந்து இது வந்து லைக் இன்புட்டுக்கு தான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். லைக் ஏஜென்ட் வந்து கேன் இனிஷியேட் ஆக்ஷன்ஸ். கேன் இனிஷியேட். ஓகே. No camera. So, okay. So there's a chat like I'm cutting with desktop, no camera and audio connections. நான் லைக் என்னோட லைக் கிளியரா இருக்கா, லைக் நான் பேசுறது வந்து கிளியரா இருக்கா, ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா? ஐ வாண்ட் டு என்ஷூர் லைக் வெதர் த ஸ்க்ரீன் இஸ் கிளியர், வாய்ஸும் கிளியரா இருந்துச்சுன்னா லைக் கிளியர் டைப் பண்ணுங்க. ஏன்னா ஓகே, ஆல் குட், தேங்க்யூ பழனி, தேங்க்யூ. ஓகே. ஸோ மெமரி. ஓகே. டூல் இன்டகிரேஷன் வந்து லைக் வந்து சிஆர்எம்ஸ். ஓகே. ஏஜென்ட் வந்து சிஆர்எம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து சேட்டில் வர்றாரு அப்படின்னா லைக் வந்து யூசர் நேம் எடுத்து அந்த யூசர் நேம் ஃபீல்ட் அதுவே அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே. பட் சேட் பட் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு யூசர் வந்து காப்பி பண்ணி நம்ம போடணும். ஆக்சுவலாக நீங்கள் சேட் பாட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, காப்பி பண்ணி நீங்கள் வந்து சிஆர்எம்ல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இது அப்படி கிடையாது. ஏன்னா சிஆர்எம் வரைக்கும் லைக் உள்ள வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே. லைக் வந்து ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஃபோன் நம்பரு, அப்புறம் அது போக லைக் வெப்சைட் யூஆர்எல், அந்த மாதிரி கஸ்டம் ஃபீல்ட்ஸும் வச்சுக்கலாம், ப்ளஸ் இந்த ஃபீல்டும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த யூசரை பற்றி லைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க சேட் ஈவன் தோ அந்த சேட் பாட்டில் தான் அவங்க பேசினாலும், இல்லை வாட்ஸ்அப்பில் பேசினாலும், இல்லை லைக் வந்து ஃபேஸ்புக் மெசஞ்சரில், இன்ஸ்டாகிராமில் எங்கே யூசர் கனெக்ட் பண்ணாலுமே ஏஜென்ட் என்ன பண்ணணும், அது இமெயில் ஐடிலாம் கலெக்ட் பண்ணி அதுவே வந்து சிஆர்எம்ல அப்டேட் பண்ணிடும். ஓகே. ஸோ அதுதான் ஆக்ஷன் ஆக்சுவலாக. வெப்சைட் யூஆர்எல் கலெக்ட் பண்ணி வெப்சைட் யூஆர்எல் அப்டேட் பண்ணிடும். பர்டிகுலராக ஏதாவது சேல்ஸை நோக்கி அவர் வந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாருன்னா அது ஒரு தனி கஸ்டம் ஃபில்ல போட்டு வச்சுக்கோம். ஓகே. ஸோ தட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த யூசர் வந்து லைக் வந்து ஒரு 1 மந்த் கழிச்சு வராரு, 15 டேஸ் கழிச்சு வராருன்னா அந்த மெமரி இருக்கும். ஓகே. அந்த மெமரியை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை கொடுக்கும், கான்டெக்சுவலாக ரிப்ளை கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டூல் இன்டகிரேஷன்ஸ் இருக்கும் ஏஜென்ட்ல. ஸோ யூஸ் கேஸ் லைக் வந்து சேல்ஸ் ஆட்டோமேஷனு, லீடை ஃபாலோ பண்ணுறது, லீடை குவாலிஃபை பண்ணுறது, லீடை நர்ச்சர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஏஜென்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. யூஸ் சாட் பாட்க்கு வந்து லைக் வந்து பேசிக்காக வந்து கஸ்டமர் சப்போர்ட் தான். நீங்கள் சாட்டில் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண. ஓகே. ஸோ அடாப்டபிலிட்டி வந்து கேன் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் ஓவர் டைம். பர்சனலைசேஷன் வந்து லிமிட்டட், இது வந்து ஹைலி பர்சனலைஸ் டேட்டா கண்டெக்ஸ்ட். ஓகே. ஸோ வெப்சைட் சாட் சப்போர்ட், இது வந்து GPT-4. ஸோ இதுதான் லைக் வந்து சாட் பாட்டுக்கும் ஏ ஏஜென்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக. அப்ளிகேஷன்ஸ் வந்து லைக் வந்து சேல்ஸ் ஆட்டோமேஷன், கஸ்டமர் சப்போர்ட், லீட் குவாலிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் பேஸ் நம்ம மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக என்னென்ன தேவைப்படும்னா, ஒன்று வந்து கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட். லைக் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்குமே வந்து யூனிக்காக வந்து ஃபீல்ட்ஸ் நம்ம ஆக்சுவலாக ஓகே, கஸ்டம் ஃபீல்ட்ஸ், நமக்கு தேவையான கஸ்டம் ஃபீல்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. அதுதான் கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக. அந்த அந்த கான்டாக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே லைக் வெப்சைட் யூஆர்எல், ப்ளஸ் வந்து லைக் அவரோட ஏஜ், அவரோட பர்த்டே, அவர் வந்து என்ன ரோலில் இருக்காரு, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. அது போக லைக் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுறது ஒரு வாட்ஸ்அப், நம்ம வாட்ஸ்அப் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எதில் வேணாலும் இன்டெகிரேட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரில் இன்டெகிரேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் மெசஞ்சரில் இன்டெகிரேட் பண்ணலாம், லைக் லைவ் சாட்டில் இன்டெகிரேட் பண்ணலாம், எதுலையுமே எதில் பண்ணலாம். அப்புறம் ஃப்ளோ பில்டர்ன்றது ஆக்சுவலாக என்னன்னா லைக் வந்து லைக் நீங்கள் ஆட்டோமேஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் வந்து இப்போதைக்கு வாங்குறதுக்கு வந்து லைக் வந்து விருப்பம் இல்லை. ஓகே. ஸோ அப்படின்னு அவர் ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து ஒரு ஃப்ளோக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பண்ணிட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒர்க் ஃப்ளோ அண்ட் சாட் ஃப்ளோ ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக்சுவலாக. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லைக் பிளானிங் த ஏஜென்ட், அதோட நம்ம அப்ஜெக்டிவ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். லைக் சேல்ஸா, லைக் லீட் கலெக்ஷனா, கஸ்டமர் சப்போர்ட்டா, அப்பாயின்மெண்ட் புக்கிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ வெறும் நீங்கள் வந்து லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1-to-1 அப்பாயின்மெண்ட்டை மட்டும் நீங்கள் குவாலிஃபை பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக பாட்டு வச்சுக்கலாம். வெறும் Q&A FAQs லைக் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணால் அதுக்கு தனியாக பாட் ஆக்சுவலாக. சேல்ஸ் ஏஜென்ட்னா அது தனியாக சேல்ஸ் ஏஜென்ட். ஓகே. அப்புறம் லிஸ்ட் காமன் கொஸ்டின் லைக் ஒரு FAQs வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான FAQ. ஓகே. அப்புறம் டிராஃப்ட் ஒரு சாம்பிள் கான்வர்சேஷன் ஃப்ளோ வந்து நம்ம வந்து டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த 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 டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம இந்த லேண்டிங் பேஜ் தான் நம்ம ப்ரமோட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக.
அது ஒன்றும் இல்லை, 30 டே மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம அன்னைக்கு அந்த அந்த எக்ஸாம்பிள், மற்ற எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி பண்ணுறது நம்ம அதை சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. மற்ற நம்ம அன்னைக்கு ஏலக்காய் மாலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதில் வந்து லைக் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்துட்டு லைக் வந்து நம்ம மெசேஜ் நம்ம எடுக்கணும் ஆக்சுவலாக. இதான் இனிஷியல் பாட் மெசேஜ் ஆக்சுவலாக. குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் நம்ம இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இந்த நீங்கள் வந்து சாட் ஜிபிடியில் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஆக்சுவலாக என்னன்னா லைக் வந்து யூ ஆர் ஹை கன்வெர்ட்டிங் வாட்ஸ்அப் சேல்ஸ் ஏஜென்ட். ஓகே, ட்ரெயின்ட் டு ப்ரொமோட் அண்ட் செல் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் மாஸ்டர் கிளாஸ் இன் தமிழ், posted at pata.ai. Okay, your job is to greet leads in a friendly Tamil English hybrid tone. பட் இந்த இது வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு அந்த எல்எல்எம் வந்து இங்கிலீஷ் மட்டும் தான். ஓகே, தமிழ் இருக்கு, தமிழ் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் அது மெசேஜிங் காஸ்ட் வந்து லைக் ₹6 வருது ஒரு மெசேஜுக்கு. வந்து 3 to 4 to 5 to 6 rupees வருது ஒரு மெசேஜிங் காஸ்ட்டுக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ரொம்ப கம்மியாக வரும் ஆக்சுவலாக. லைக் லெஸ் தென் ₹1 தான் வரும் ஒரு மெசேஜுக்கு ஆக்சுவலாக. 0.02 ஆக்சுவலாக. ஓகே, ₹1.75 ஆக்சுவலாக. ஓகே, ஒரு கான்வர்சேஷனல் மெசேஜுக்கு நமக்கு இப்போ நம்ம இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. பட் தமிழ் எல்எம்ஸ் வந்து கொஞ்சம் கூட ஆக்சுவலாக லைக் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். பட் ₹4 to ₹5 கிட்ட வரும். ஓகே, அதனால வந்து இது நமக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. தமிழ் அந்த வெறும் இங்கிலீஷ் டோன்லேயே நம்ம போட்டுக்கலாம். குவாலிஃபை த யூசர் ஸ்டூடெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனரா இல்லை ஃப்ரீலான்சராக நம்ம கேட்குறோம். கோர் பெனிஃபிட்டை கேட்குறோம் ஆக்சுவலாக. ஆன்சர் எஃப்ஏக்யூஸ், ரிசால்வ் அப்ஜெக்ஷன்ஸ் லைக் ப்ரைஸ் ஹையாக இருக்குது, இல்லை வந்து டைம் இல்லை அந்த மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பாட் இருக்கணும். புஷ் அர்ஜென்சி. ஓகே, அண்ட் ஆஃபர் கன்வர்ஷன் அட் ₹999. கலெக்ட் யூசர் டீடைல்ஸ் லைக் நேம், இமெயில், பிஸ்னஸ் டைப் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். ட்ரிகர் பேமெண்ட் லிங்க் ஆர் சென்ட் ஃபாலோ அப் ரிமைண்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே அதுவே கொடுத்துரும் ஆக்சுவலாக. சாட் ஜிபிடியே கொடுத்துரும் இனிஷியல் பாட் மெசேஜ். ஓகே, குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக, இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. இது எல்லாமே நம்ம அந்த பாட்டுக்கு கான்ஃபிகரேஷனில் கொடுக்கணும். ஓகே, யாரும் நம்ம டார்கெட் ஆடியன்ஸு, கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, லைக் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இந்த இந்த இதுக்கு நம்ம கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் வந்து இது. ஓகே, இது வந்து இந்த கஸ்டமர் பெயின் பாயிண்ட் இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஆக்சுவலாக உங்களுக்கு. அது எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் சாட் ஜிபிடியே எடுத்து கொடுத்துரும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, லைக் நான் பழைய சேட் இருக்கான்னு பார்க்குறேன். டோன்ட் நோ ஹவு டு இதுலமே லைக் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த இது. அப்புறம் பிராண்ட் ப்ராமிஸ் ஆக்சுவலாக. ஓகே, வி ஹெல்ப் தமிழ் ஸ்பீக்கிங் இண்டிவிஜுவல்ஸ் க்ரோ தேர் சேல்ஸ் யூசிங் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராக்டிகல் மெத்தட். இது பிராண்ட் வேல்யூஸ் ஆக்சுவலாக. அப்புறம் வாட் யுவர் பிராண்ட் டஸ், இது எல்லாமே நம்ம அந்த பாட்டுக்கு இன்புட்டாக கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால முதல்ல எடுத்து வச்சுக்கணும் லைக் வாட் மேக்ஸ் யூ பெட்டர் தன் காம்படிட்டர்ஸ். ஓகே, fully in Tamil, like only 999, incredibly affordable. Okay, templates plus recordings plus community, beginner friendly, no background needed, real business use case and examples. அப்புறம் unique selling proposition ஆக்சுவலா. ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன், இன்கேஸ் அவங்க வந்து அந்த கோர்ஸை வாங்கலை அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும். ஓகே, ஸோ அதை மிஸ்ஸிங் அவுட் ஆன் லேர்னிங் ஆட்டோமேஷன் தட் யுவர் காம்படிட்டர் ஆல்ரெடி யூஸ். ஓகே, வேஸ்டிங் மோர் மணி ஆன் ஆட்ஸ் தட் டோன்ட் கன்வெர்ட், நோ சிஸ்டம் டு ஃபாலோ அப். இது எல்லாமே நம்ம வந்து பாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. அப்புறம் பெஸ்ட் கால் டு ஆக்ஷன். ஓகே, அதுக்கடுத்து எஃப்ஏக்யூ. ஓகே, வாட் இஸ் திஸ் மாஸ்டர் கிளாஸ் அபவுட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு லைக் நம்ம இதை வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ அது இந்த பாட்டுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஓகே, ஸோ இன்புட்டாக கொடுக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் வந்து சாட் ஜிபிடியில் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம அன்னைக்கு கிளாஸில் நம்ம இதை நம்ம அது நம்ம யூஆர்எல் கொடுத்த இதை நம்ம போடுறோம் ஆக்சுவலாக. லைக் டே பிஃபோர் ஸ்டடி லைக் ஏலக்காமாலை.com, ஏலக்காய்மாலை.com. ஓகே, ஸோ நம்ம கிளிக் பண்ணுறோம் ஆக்சுவலாக. லைக் அந்த ப்ராம்ப்ட்ல வந்து அந்த லேண்டிங் பேஜை மட்டும் தான் நான் மாற்றிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ மாற்றிட்டு நான் வந்து லைக் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஐ வாண்ட் டு பில்ட் அ வாட்ஸ்அப் கன்வர்ஷனல் சேல்ஸ் ஏஜென்ட் டு ப்ரொமோட் அண்ட் செல் மை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக யூஆர்எல் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த யூஆர்எல் வந்து லைக் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. இனிஷியல் வெல்கம் மெசேஜ். ஓகே, இனிஷியல் வெல்கம் மெசேஜ் வந்து லைக் இதுதான் ஆக்சுவலாக. ஓகே, குவாலிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலாக. ஆர் யூ லுக்கிங் ஃபார் டெய்லி பர்சனல் யூஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, கிஃப்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், பல்க் ஹோல்சேல் பர்ச்சேஸ், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங், டூ யூ ப்ரிஃபர் ஹேர் அண்ட் ஸ்கின் கேர். இது எந்த அளவுக்கு கரெக்ட்னு தெரியல, மேபி லைக் வந்து அவங்க தான் சொல்லணும் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக ஏதோ
இருக்கு ஆக்சுவலா. ஓகே, ஆர் யூ ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர், வெல்னஸ் enthusiast, business and all natural cleaning home products. Okay, so FAQ for bot training. Are your products 100% organic? What are the products made? Okay, core intent begin conversations. Sorry, இது வந்து ஓகே, இது எந்த அளவுக்கு தெரியல. brings mountains purity to your daily life which okay இஸ் some read ஆக அந்த அந்த ஒழுங்கா ஒழுங்கா அந்த பேஜ் ரீட் ஆகலைன்னா கூட பிரச்சனை வரும். நம்ம திருப்பி ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக கிரால் ஆகலைன்னா அந்த பிரச்சனை வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிரால் பண்ணிக்கலாம். கிரால் பண்ணிட்டு நம்ம திருப்பி நம்ம இப்போ போட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக ஓரளவுக்கு வாட் பிரிங்ஸ் யூ ஹர் டுடே இப்போ கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக லைக் வந்து வாட் பிரிங்ஸ் யூ ஹர் டுடே பூஜா டிவோஷனல் யூஸ் வெட்டிங் ஆர் ஈவெண்ட் கிஃப்ட் கார்னரிங் ஜஸ்ட் ப்ரௌசிங். ஓகே, விச் டைப் ஆஃப் கார்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் யூ மோஸ்ட். ஓகே, இதில் வந்து ஒரு 3 டைப் சொல்லியிருக்கு ஆக்சுவலாக. ஆர் யூ ஆர்டரிங் ஃபார் பர்சனல் ஆர் ஹோம் யூஸ், டெம்பிள் ஆர் கம்யூனிட்டி ஈவெண்ட், பல்க் ஆர்டர்ஸ். ஓகே, core FAQ, like what are the types of garlands available? Okay, what's the fragrance and shelf life? How are garlands packaged and delivered? Okay, like so அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அந்த இது. அப்புறம் கோர் இன்டென்ட் ஆக்சுவலா. கோர் இன்டென்ட் வந்து லைக் லீட் கேப்சர் பண்றோம், சேல்ஸ் கன்வர்ஷன், அப்சல் எல்லாமே, பிராண்ட் எஜுகேஷன். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்லி, டிவோஷனல், ஆத்தன்டிக். ஓகே, ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 25 to 50 போட்டிருக்கு. லைக் பேலன்ஸ்ட், எஸ்பெஷலி டார்கெட் ஹோம் மேக்கர்ஸ், டெம்பிள் டிவோட்டிஸ், அப்புறம் ஈவென்ட் பிளானர்ஸ். ஓகே, லொகேஷன்ஸ் வந்து சென்னை, ப்ராடர் தமிழ்நாடு, Tier 2 cities in India. சைக்கோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் என்கேஜிங் இன் ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ். ஓகே, ஸோ அப்புறம் மேஜர் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். டிஃபிகல்ட்டி ஃபைண்டிங் லாங் லாஸ்ட் நேச்சுரல் கார்லண்ட்ஸ். ஓகே, சிந்தட்டிக் ஃபார் கார்லண்ட்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஆர் ஸ்மெல் ஆர்டிஃபிஷியல். லேக் ஆஃப் கஸ்டமைசேஷன் ஃபார் ஈவெண்ட்ஸ் அண்ட் கிஃப்டிங். ஓகே, ஸோ இதில் நம்ம பிராண்ட் ப்ராமிஸ், அதாவது நம்ம அந்த இதில் வச்சு லைக் அந்த சைட்டில் கொடுத்துருக்க படி எடுத்துருக்க பியூர்லி ஹேண்ட்மேட் ஐஸ் கார்லண்ட்ஸ், நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் அட் லாஸ்ட். பட் இது எந்த லெவலுக்கு பட் கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது கரெக்டாக ஜென்ரேட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் சைட்டில் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் போலேன்னு அர்த்தம். சைட்டில் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா லைக் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த அந்த இதை நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டாக்குமெண்ட், அந்த பாட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் கிடச்சிரும். ஏன்னா இதெல்லாமே நீங்கள் கொடுக்கணும். யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். ஓகே, ஹேண்ட் ஸ்ட்ரங் கிரேடியஸ் ஸ்பைஸ் கார்லண்ட்ஸ் தட் ஸ்மெல் டிவைன் அண்ட் லாஸ்ட் ஃபார் வீக்ஸ், 100% நேச்சுரல், ஹேண்ட்மேட் இன் சென்னை. ஓகே, இது வந்து யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனாக போட்டிருக்கு. ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன் பாருங்களேன். Missing out fragrance that elevates rituals and events. Okay, settling for synthetic or quickly whittling floral garlands, lacking personalization for special occasions, losing authenticity in traditional gifting. Okay, so suggest a call to action. Okay, bot name கொடுத்துருக்கு, like warm devotional knowledge and about spices. Okay, so like இது எல்லாமே flow summary actually. Okay, so இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த ப்ராண்ட்டை போட்டாலே மோஸ்ட்லி கிடச்சிரும். அந்த ப்ராண்ட்டை போட்டு கிடைக்கல அப்படின்னா ஃபைன் டியூன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒருவேளை அந்த சைட்டை நம்ம ரீட் பண்ண முடியலன்னா தென் லைக் நீங்கள் அந்த நாலேஜ் பேஸை வந்து நீங்கள் வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. கூகுள் வேர்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஒழுங்காக ட்ரைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைக் அந்த கம்ப்ளீட்டட் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. லைக் ஏஜென்ட்டுக்கானது. ஓகே, பிராண்ட் வாய்ஸு, அது பிராண்ட் வாய்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைக் வந்து பிராண்ட் நேமு, கம்பெனி வெப்சைட்டு, கம்பெனி இமெயில், கம்பெனி அட்ரஸ், ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் ஹவர்ஸ், டோன் ஆஃப் வாய்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ். டோன் ஆஃப் வாய்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக, ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி. ஓகே, நான் காமிக்கிறேன் நம்ம பண்ணுற கம்பெனி டார்கெட் ஆடியன்ஸ், கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ், பிராண்ட் வேல்யூ, வாட் டஸ் யுவர் பிராண்ட் டூ, லைக் வாட் மேக்ஸ் யூ பெட்டர் தென் காம்படிட்டர்ஸ். ஓகே, யூனிக் செல்லிங் ப்ரொஃபஷன், ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன், கால் டு ஆக்ஷன், டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே. அதுக்கப்புறம் பாட் ட்ரைனிங் வந்து நாலேஜ் பேஸில் வந்து நம்ம கொடுக்குறது. அது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெப்சைட்டை கொடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். வெப் கிராலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா கூகுள் கொடுக்கலாம். ஓகே, அப்புறம் எஃப்ஏக்யூஸ், லைக் எஃப்ஏக்யூஸ்னா டேட்டா எஃப்ஏக்யூவாக கொடுத்துடலாம். டேபிள்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை ஆக்சுவலாக, பட் டேபிள்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் பண்ணிடுவோம். டேபிள்ஸோட என்ன அட்வான்டேஜ்னா லைக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிஃபை சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்படின்னா லைக் வந்து அந்த ஆர்டர் வந்து ஷிப் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத பாட்டே ரெஸ்பாண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டேபிள்ஸில் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. பட் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, டேபிள்ஸ் ஆப்ஷன் இல்லை. ஓகே, பாட் செட்டிங்ஸ், பாட் நேம், அப்புறம் பாட் ஸ்டேட்டஸ் இருக்குது ஆக்சுவலாக. பாட் ஸ்டேட்டஸ் வந்து லைக் வந்து சஜஸ்டிவ் பாட்டா, ஆட்டோ பைலட் பாட்டான்னு சொல்லிட்டு. சஜஸ்டிவ்னா லைக் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஹியூமன் வந்து ஓகே சொன்னால் அதை அப்படியே அனுப்பிடும். ஓகே, ஆட்டோ பைலட்ன்றது கம்ப்ளீட்டாக வந்து அதுவே ஆட்டோ பைலட்டில் போயிடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சஜஸ்ட் பண்ணும். இது எப்போ இந்த மோடு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ட்ரெயின் பண்ணுறப்போ வந்து சஜஸ்டிவ்ல போட்டு விட்டுட்டு ஒரு ஹியூமன் வச்சு அதை ரீட்ரெயின் பண்ணணும். ஓகே, லைக் பாட் தப்பாக மெசேஜ் பண்ணாமல் சஜஸ்ட் பண்ணும். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை அப்படின்னா
அப்புறம் நீங்கள் அந்த அந்த ஆன்சரை வந்து நீங்கள் ரீகரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிக்கிறோம். லேர்ன் பண்ணிட்டு அதை ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இது வந்து பாட் செட்டிங்ஸ். அப்புறம் பாட் கோல்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, லைக் கோல் வந்து லைக் வந்து அதை யூசர்கிட்ட நேம் வாங்கணும், இமெயில் வாங்கணும், ஃபோன், அப்புறம் வெப்சைட் ஒரு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து லைக் அவங்க அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணுறதா இல்லை வந்து ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் பண்ணுறதா. ஒர்க் ஃப்ளோன்றது வந்து ஒரு செட் ஆஃப் ஆட்டோமேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 டேஸ்க்கு அவங்க இமெயில் பண்ணணும், 7 டேஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணணும், அதான் ஒர்க் ஃப்ளோ ஆக்சுவலாக. அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சிஆர்எம்ல சேவ் பண்ணி வைக்கணும். பாட்டை ஸ்டாப் பண்ணணும். ஹியூமனுக்கு வந்து இப்போ பாட்னால ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஓகே, அப்போ வந்து ஒரு ஹியூமன் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னா லைக் வந்து ஹியூமனுக்கு அந்த அந்த பாட்டை அசைன் பண்ணி விடலாம். ஓகே, அப்புறம் பாட் வந்து இன்னொரு பாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ பாட்டில் வந்து நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அதாவது வந்து லீடை வந்து குவாலிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு பாட்டு, லீடை நட்ஷட் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கடுத்து லீடை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு. ஓகே, சேல்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டு. ஸோ அது அந்த மூணுக்கும் தனித்தனி நாலேஜ் பேஸ் இருக்கும். நாலேஜ் பேஸ் அதுக்கு தனி இன்டென்ட் இருக்கும், கோல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பர்சனாலிட்டி, பாட் பர்சனாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு பாட் வந்து இன்னொரு ஒரு பாட்டோட வேலை முடிஞ்சோடனே அது இன்னொரு பாட்டுக்கு மூவ் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ராடக்ட் வைஸாக நீங்கள் பாட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் இது பண்ணி ஒரு பாட் வச்சுக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா லைக் வந்து அந்த பாட் வந்து வேற பாட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ அது மாதிரி. அப்புறம் ஆட்டோ ஃபாலோ அப். ஆக்சுவலாக ஆட்டோ ஃபாலோ அப் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாட் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அந்த யூசர் வந்து ரெஸ்பாண்டே பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு 5 நிமிஷம் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, ஸோ 5 மினிட்ஸ் கழிச்சு பாட்டே வந்து ஃபாலோ பண்ணும் அவங்கள. ஓகே, நம்ம இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணியிருந்தோம் லைக் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம். லைக் 15 நிமிஷம் கழிச்சு ஃபாலோ அப், இல்லை 2 ஹவர்ஸ் கழிச்சு ஃபாலோ அப், இல்லை ஒன் டே கழிச்சு ஃபாலோ அப், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோ ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது எல்லாமே கோல்ஸ் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், பாட் இனிஷியல் மெசேஜ், அப்புறம் கான்வர்சேஷன் கைட்லைன்ஸ். அது எப்படி அந்த கைட்லைன்ஸை வந்து நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக லைக் பேசிக் இது. நம்ம இப்போ ஒரு தடவை நம்ம லைவை பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. யூ வில் கெட் சம். ஓகே, ஸோ ஓகே, ஸோ நீங்கள் லைக் நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் நாளைக்கு வந்து யூ வில் கெட் திஸ். நாளைக்கு கிளாஸில் அந்த 5 o'clock கிளாஸில் வந்து யூ வில் கெட் ஆக்சஸ் டு க்ரோத் ஃப்ளோ. ஓகே, யூ கேன் ட்ரை திஸ் பாட். ஓகே, இதுன்னு இல்லை, நீங்கள் நிறைய பண்ணலாம் ஆக்சுவலாக. லைக் ஷேன் வில் எக்ஸ்பிளைன் லைக் உங்களுக்கு வந்து என்னென்ன இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் வெப்சைட்ஸ் டிசைன் பண்ணுறது, ஃபனல் பில்ட் பண்ணுறது, ஃபனலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, எல்லாமே இதில் மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கான்வர்சேஷன் வந்து இது வந்து யூனிஃபைடு கான்வர்சேஷன் இன்பாக்ஸ் ஆக்சுவலாக. எல்லா கான்வர்சேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்துடும். லைக் வந்து கஸ்டமர் வந்து லைக் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க, இல்லை வந்து லைக் வந்து இதில் லைக் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து வந்த கான்வர்சேஷன்ஸ். ஓகே, இது வாட்ஸ்அப்பில் வந்த கான்வர்சேஷன்ஸ். இமெயிலில் வந்தால் கூட உங்களுக்கு இங்கே வந்துடும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எல்லா கான்வர்சேஷன்ஸுமே நமக்கு இங்கே வந்துடும். இங்கேருந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து மெயினாக லைக் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லைக் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டை டிசைன் பண்ணணும். ஸோ கான்வர்சேஷன் ஏஐ போயிட்டு லைக் we will create a bot first. Okay, லைக் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன். நான் ஃபர்ஸ்ட் நான் டெமோ Q&A பாட்டு, அதுக்கப்புறம் லைக் ப்ரான் பேஸ் நம்ம சேல்ஸ் ஏஜென்ட், நம்ம ரெண்டையும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் Q&A நம்ம ஒரு தடவை டெமோ ஒரு இதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் த சேல்ஸ் ஏஜென்ட் ஆக்சுவலாக. இது வந்து ஜென்ரல் Q&A பாட் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து இதோட யூஸ் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இட் வில் ஆக்ட் அஸ் அ சாட் பாட் ஆக்சுவலாக. ப்ளஸ் இது கன்வெர்ட் பண்ணும், கோல் கன்வெர்ட் பண்ணும். பட் இந்த லெவலுக்கு லைக் வந்து ஃபாலோ அப்லாம் இதில் கிடையாது ஆக்சுவலாக, இந்த பாட்டில் கிடையாது ஆக்சுவலாக. கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து லைக் கிரியேட் அ நியூ பாட். ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே கிரியேட் அ நியூ வாய்ஸ், ஏற்கனவே பிராண்ட் வாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, பிராண்ட் நேம் நம்ம கொடுக்கணும், கம்பெனி வெப்சைட்டு, கம்பெனி இமெயில், ஓகே, கம்பெனி அட்ரஸ், அப்புறம் ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் ஹவர்ஸ், டோன் டோன் ஆஃப் வாய்ஸ் ஆக்சுவலாக. டோன் ஆஃப் வாய்ஸில் வந்து ப்ரொஃபஷனல், ஃப்ரெண்ட்லி, ட்ரஸ்ட்வர்த்தி, கான்ஃபிடென்ட், என்கேஜிங், இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆக்சுவல். இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, நான் இப்போதைக்கு சும்மா டெமோன்னு நான் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, டெமோ லைக் சைட்டை மட்டும் நான் வந்து மேபி நான் இதாக கொடுத்துறேன் ஆக்சுவலாக. இல்லைன்னா லைக் இன்ஃபர்மேஷன் அது வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, panther.ai, கம்பெனி இமெயில். ஓகே, சேல்ஸ் panther.ai. ஓகே, கொடுத்துட்டு லைக் சேவ் கொடுத்துறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஃபர்ஸ்ட் பிராண்ட். அதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து லைக் வந்து நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நம்ம லைக் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. டார்கெட் ஆடியன்ஸ் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து இதுதான் எடுக்க நம்ம நம்ம இந்த டாக்குமெண்ட்ல இருந்து நான் போட்டு வச்சிருக்கேன். நான் அதுதான் எடுக்க போகிறேன் ஆக்சுவலாக. லைக் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இதுதான். ஓகே, ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக.
ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அதாவது இப்போ நம்ம பாட்டு எதுக்கு நம்ம என்ன பர்பஸ் நம்ம பண்ண போறோம்னா, லைக் வந்து அந்த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸை வந்து விற்கிறதுக்கு ₹999 தமிழ் ஆடியன்ஸ்க்கு நமக்கு விற்கிறதுக்கு வந்து we are going to design a bot. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இதான் லைக் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஆக்சுவலாக டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், ரீட்டைல் சர்வீஸ் பேஸ்டு ஆன்லைன் ஷாப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பிபிஏ எம்பிஏ, அப்புறம் காமர்ஸ் இன்ஜினியரிங், தமிழ் ஸ்பீக்கிங் ஃப்ரீலான்சர்ஸ் ஆர் மார்க்கெட்டர்ஸ், 18 to 55, லொகேஷன் வந்து தமிழ்நாடு, இந்தியா. ஓகே. இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கடுத்து வந்து கஸ்டமர் பெயின் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லைக் சாட் வச்சு நீங்கள் பண்ணிக்கணும். அந்த ப்ராண்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு இது வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சாட் ஜிபிடிக்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஒரு 2 3 டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு எல்லாத்தையும் கம்பைன் போட்டால் கூட ஓகே தான். ஓகே. கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ நான் அப்படியே பேஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ கஸ்டமர் பெயின் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து லைக் டோன்ட் நோ how to consistently get leads. Okay. Spending money on ads without results, feeling overwhelmed with tools and platforms, wanting more customers but not sure where to start. Okay. No proper systems to grow sales. இதெல்லாமே அப்படியே சார்ஜ் எப்படி கொடுத்ததான் நம்ம அப்படியே போட்டிருக்கோம் ஆக்சுவலாக. பிராண்ட் ப்ராமிஸ் ஆக்சுவலாக. ஓகே. சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராக்டிகல் மெத்தட்ஸ், அப்புறம் பிராண்ட் வேல்யூ. ஓகே. அப்புறம் வாட் டஸ் யுவர் பிராண்ட் டூ? What makes you better than the competitors? Okay. Like அது லைக் என்ன பண்ணிருக்கோம், லைக் ஃபுல்லி இன் தமிழ், ஒன்லி 999. ஓகே. இன்க்ரெடிபிள் அஃபோர்டபுள், லைக் டெம்ப்ளேட் ப்ளஸ் ரெக்கார்டிங் ப்ளஸ் கமெண்ட்ரி, பிகினர் ஃப்ரெண்ட்லி, நோ பேக்ரவுண்ட் நீடட், ரியல் பிசினஸ் யூஸ் கேசஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆக்சுவலாக. ஓகே. ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன். அவங்க வந்து லைக் இந்த இந்த ப்ராடக்ட் அவங்க வாங்கலை அப்படின்னா லைக் அவங்களுக்கு என்ன நடக்கும்? ஓகே. இது எதுக்குன்னா லைக் வந்து இட் வில் கிரியேட் அ ஃபியர் ஆக்சுவலாக. அந்த பாட் கம்யூனிகேட் பண்ணுறப்ப லைக் வந்து நீங்கள் வந்து இது லைக் இப்போ நீங்கள் இந்த ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா லைக் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி லைக் கான்வர்சேஷனில் யூஸ் ஆகும் ஆக்சுவலாக. லைக் மிஸ்ஸிங் அவுட் ஆன் லேர்னிங் ஆட்டோமேஷன் தட் யூர் காம்பட் ஆல்ரெடி யூஸ், வேஸ்டிங் மோர் மணி ஆன் ஆட்ஸ் தட் டோன்ட் கன்வெர்ட், no system to follow up, no consistent income. You will keep depending on guesswork. Okay. Losing customers on AI savvy competitors. இது எல்லாமே ஆக்சுவலாக லைக் வேஸ்டிங் டைம் ஆன் மேனுவல் ரிப்பீட்டேட்டிவ் மார்க்கெட்டிங் டாஸ்க். ஸோ இது எல்லாமே வந்து ரிஸ்க் ஆஃப் இன்ஆக்ஷன் ஆக்சுவலாக. ஓகே. அப்புறம் கால் டு ஆக்ஷன். லைக் கால் டு ஆக்ஷன்றது லைக் வந்து லைக் ஒன்ஸ் அது பாட் வந்து லைக் வந்து அவங்க வந்து கஸ்டமர் வந்து வாங்குறதுக்கு ரெடி அப்படின்னா இந்த மெசேஜ் லைக் would like to get 999 offer link now. Okay. Seats are limited, the next batch starts soon. அதுக்கப்புறம் லைக் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து லைக் நம்ம இங்கே சொல்லணும் ஆக்சுவலாக. எஜுகேஷன் நம்ம இப்போதைக்கு எஜுகேஷன் போடலாம் ஆக்சுவலாக. உங்களுக்கு லைக் ஓகே லைக் என்ன பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு கிவ் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராண்ட் வைஸு, அப்புறம் லைக் அந்த லைக் அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் எல்லாமே டார்கெட் ஆடியன்ஸ் யார் எல்லாமே நம்ம சொல்லிடலாம் ஆக்சுவலாக. ஓகே. கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. ஒன்ஸ் இதை முடிச்ச உடனே லைக் வந்து அதுக்கப்புறம் எஃப்ஏக்யூ ஆக்சுவலாக கொடுக்கணும். ஓகே. எஃப்ஏக்யூ வந்து நான் முதல் காமிச்சிடறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. இந்த லைக் எடிட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ வாட் இஸ் திஸ் மாஸ்டர் கிளாஸ் அபவுட்? ஓகே. வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ் கோர்ஸ் கண்டக்டட் இன்? What is the cost of the program? When are the sessions conducted? Okay. So will I get recordings if I miss a session? Who can join this masterclass? Okay. Do I need any technical? So இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து FAQ கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிடணும். ஓகே. ஸோ ஹவு கேன் ஐ ஜாயின் ஃபார் 30 days மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஆட்டோமேஷன்? இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா லைக் இந்த லிங்க் கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. வேர் கேன் ஐ ஃபைன் கரிக்குலம் ஃபார் 30 day MSA ப்ரோக்ராம்? அந்த லிங்க். வாட்ஸ் த காஸ்ட் ஆக்சுவலாக? இதில் இடையில தப்பாக இருக்குது, பட் நான் சும்மா டெமோ சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. நீங்கள் லைக் இந்த மாதிரி எஃப்ஏக்யூ ரெடி பண்ணிட்டு இது வந்து கூகுள் கூகுள் டாக்ல தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. ஷேர் பண்ணுறப்ப லைக் வந்து லைக் எனிஒன் வித் லிங்க் நீங்கள் கொடுத்துடணும். ஓகே. எனிஒன் வித் லிங்க் நீங்கள் கொடுத்துட்டு லைக் இந்த லிங்கை காப்பி பண்ணி நம்ம ட்ரைனிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆக்சுவலாக அதுக்கடுத்து பாட் செட்டிங்ஸு. பாட் செட்டிங்ஸில் வந்து நம்ம நேம் ஆஃப்
நேம் ஆஃப் அ பாட் கொடுக்கணும். ஓகே, நேம் ஆஃப் அ பாட், இது எம்எஸ்ஏ பாட்னு கூட நம்ம கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. ஓகே, டெமோ பாட்னே கொடுக்குறேன் ஆக்சுவலாக, டெமோ பாட்டு. ஓகே, எந்த பாட் வந்து எந்த சேனல்ஸ்லாம் வந்து இந்த பாட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. ஓகே, இது எல்லாமே இருக்கு, லைவ் சாட், எஸ்எம்எஸ் சாட் எல்லாமே. பட் நம்ம இப்போ வந்து ரெண்டு ரெண்டு தான் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து நான் எஸ்எம்எஸ் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைக் வந்து அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, வாட்ஸ்அப் வந்து லைக் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ பொறுத்த வரைக்கும் லைக் வந்து அந்த யூசர் வந்து நம்மகிட்ட வந்து எந்த ஒரு மெசேஜும் அனுப்பல அப்படின்னா, லைக் நம்ம அனுப்புற ஒரு மெசேஜ் வந்து டெம்ப்ளேட் மெசேஜ் தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, டெம்ப்ளேட்டாக நம்ம அப்ரூவ் வாங்கி. ஸோ டெம்ப்ளேட்டில் வந்து லைக் வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரெண்டு டைப் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸ், மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் வந்து காசு ஜாஸ்தி ஆக்சுவலாக, 80 பைசே வரும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அது எல்லா டைமும் போகும்னு உங்களால் அஷ்யூர் பண்ண முடியாது. 100 பேத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா 40 பேத்துக்கு தான் போகும். ஓகே, இல்லை 50 பேத்துக்கு தான் போகும் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க யூட்டிலிட்டி டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் வந்து உங்களுக்கு வந்து லைக் 15 பைஸ் 13 பைசா கிட்ட வரும் ஆக்சுவலாக. பட் எல்லாத்துக்கும் இப்போ டெலிவரி ஆயிரும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் மட்டும் இப்போ நம்ம டெமோக்காக நம்ம போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பாட் இனிஷியல் மெசேஜ் ஆக்சுவலாக, பாட் இனிஷியல் மெசேஜ் நம்ம வந்து லைக் கொடுக்கணும். அதுவும் நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்குது ஆக்சுவலாக, இனிஷியல் மெசேஜ். ஓகே, ஸோ ஓகே, ஸோ 2 செகண்ட்ஸு. நெக்ஸ்ட், ஏபி கீஸ் எதுவுமே தேவையில்ல விக்ரம், லைக் ஏபி கீஸ் எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. ஓகே, பட் நீங்கள் என்ஐடன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, லைக் யூ நீட் அ கீ, லைக் வெப்ஹூக் நீங்கள் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, லைக் ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆஸ் த யூசர் ஃபார் தட் நேம், லைக் ஆஸ் த யூசர் ஃபார் தட் இமெயில். ஓகே, ஃபார் ஃபோன் நம்பர், லைக் நீங்கள் அடிஷனல் கொஸ்டின்ஸ் லைக் கொடுக்கணும் அப்படின்னா. ஓகே, லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெப்சைட் யூஆர்எல். ஓகே, வெப்சைட் யூஆர்எல் வந்து நம்ம வேணும், லைக் இங்கே வந்து நம்ம அந்த வெப்சைட் அந்த ஃபீல்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டாக பாட்டே பண்ணிடும். வெப்சைட்டை கலெக்ட் பண்ணி, வெப்சைட் யூஆர்எல் கலெக்ட் பண்ணி அந்த வெப்சைட் ஃபீல்டில் வந்து நமக்கு சேவ் பண்ணி வச்சிடும். ஓகே, வெப்சைட்டில் இன்கேஸ் வேறு கொஸ்டின்ஸ் வேணும்னா கூட நம்ம கொஸ்டின்ஸ் கிடைக்கலாம். அதாவது லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து லைக் வந்து லைக் இதுன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்டா ஆண்டர்பனரா அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்களோ அந்த அந்த இதில் வந்து ஒரு கேட்டகரியில் வச்சுருவாங்க. இதெல்லாம் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் லீடை கலெக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக, அட் த சேம் டைம் குவாலிஃபை பண்ணுற மாதிரி ஆக்சுவலாக. ஓகே, இது ஏற்கனவே நமக்கு ஆக்சுவலாக அந்த இமெயில் அவங்க நேம் இமெயில் இருக்குது, ஃபோன் இருக்குது அப்படின்னா, அஹ், இதை ஆன் பண்ணிங்கன்னா லைக் வந்து இட் வில் ஸ்கிப். ஓகே, அது திருப்பி நமக்கு கேட்காது ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கடுத்து சேவ் ஆக்சுவலாக, பாட் சேவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் நம்ம பாட்டை வந்து லைக் சஜஸ்டிவ் பாட்டை ஆட்டோ பைலட் ஆட்டோ பைலட் நம்ம போடலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, நம்ம இன்னும் ஆக்சுவலாக ஒன்று பண்ணணும், ட்ரைனிங் பண்ணணும் ஆக்சுவலாக. நாலேஜ் பேஸ்க்கு நம்ம அந்த பாட்டை வந்து ஒரு நாலேஜ் பேஸ்க்கு நம்ம ட்ரைனிங் பண்ணணும். இதை நம்ம இப்போ பண்ணது ஆக்சுவலாக. ஓகே, கிளிக் எடிட். இதில் வந்து நம்ம பாட் ட்ரைனிங். ஓகே, பாட் ட்ரைனிங் நம்ம இன்னும் பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த நாலேஜ் பேஸ் நம்ம கொடுக்கல ஆக்சுவலாக. இதில் ஏற்கனவே நாலேஜ் பேஸ் இருக்குது ஆக்சுவலாக. செலக்ட் நாலேஜ் பேஸ். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் நியூ கொடுக்கலாம் ஆக்சுவலாக. புதுசாக நாலேஜ் பேஸ், நாலேஜ் லைக் டெமோ பாட் நாலேஜ் பேஸ்னே கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த நாலேஜ் பேஸ் வந்து லைக் நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லைக் அந்த லேண்டிங் பேஜோட லிங்கை கொடுத்துருவோம். அதுலேருந்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து நம்ம எஃப்ஏக்யூ ஏற்கனவே வச்சிருக்கோம். ஓகே, நம்ம அந்த கூகுள் டாக் ஆக்சுவலாக அந்த டாக்கை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஆட் சோர்ஸ் லைக் வெப் காலர். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டுக்கான இதை நம்ம இந்த எஃபெக்ட் நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணிடலாம். லைக் ஷேர் கொடுத்துட்டு காப்பி லிங்க், எக்ஸாக்ட் யூஆர்எல் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா கேட்டா நீங்கள் கம்ப்ளீட் வெப்சைட் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப்சைட்டில் இருக்க எல்லா பேஜஸுமே கிரால் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக, அப்டேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த பேஜை மட்டும் தான் இந்த நாலேஜ் பேஸ் வந்து லைக் வந்து அப்டேட் பண்ணோம். அது போக வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதா நம்ம டேரெக்டாக கூட நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் அதையும் காமிச்சிடுறேன் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலாக. எஃப்ஏக்யூஸ் போயிட்டு ஓகே ஆட் சோர்ஸ் எஃப்ஏக்யூ.
ஸோ கொஸ்டின், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் எஃப்ஏக்யூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே வரிசையா. பட் எஃப்ஏக்யூ நிறைய இருந்துச்சு அப்படின்னா லைக் வந்து நீங்கள் வந்து கூகுள் டாக்ல போட்டுட்டு கூகுள் டாக்ல கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே நான் சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன், சும்மா சாம்பிள் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கூகுள் டாக்ல இதில் போட்டிருக்கோம். ஸோ இன்னும் க்ரால் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே இப்போ வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே நாலேஜ் பேஸ் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. எஃபிக்ஸும் ட்ரெயின் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து பேக் வந்துட்டு ஓகே கான்வர்சேஷனில் போயிட்டு அந்த பாட்டில் போயிட்டு நம்ம இந்த நாலேஜ் பேஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே பாட் ட்ரைனிங்கில் போயிட்டு லைக் நம்ம என்ன இப்போ நம்ம என்ன நாலேஜ் பேஸ் நம்ம வச்சிருக்கோமோ லைக் அந்த knowledge- இது டெமோ பாட் கேபி. ஓகே ஸோ இதான் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே லைக் டெஸ்டியர் பாட் வந்து லைக் வந்து சும்மா டைப் பண்ணுறேன். கேன் ஐ ஹாவ் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் எம்எஸ்ஏ. ஓகே ஸோ ஆக்சுவலாக பாட் இதில் ப்ளே கொடுக்குது. The marketing and sales automation masterclass is a 30-day program conducted in Tamil. It covers marketing automation, lead generation, and sales boosting strategies for 999. Okay. Sessions are daily from 9 p.m. to 10 p.m. நான் அப்படி தான் டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வித் ரெக்கார்டிங்ஸ் அவைலபிள். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிசினஸ் ஓனர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அண்ட் நோ ப்ரையர் எக்ஸ்பென்சஸ் நீடட். நவ் குட் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம். இப்போ நேம் கேட்குது ஆக்சுவலாக. ஓகே ஸோ நான் நேம் வந்து லைக் வந்து நான் சும்மா நான் டெமோ நேம்னு கொடுக்குறேன். ஓகே டெமோ நேம் கொடுத்தா லைக் அது சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யூர் நேம். டெமோ நேம் குட் யூ ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்குது ஆக்சுவலாக. ஓகே டெமோ demo@gmail.com. ஓகே ஸோ இது நம்ம கேட்காம நமக்கு வந்து வேற எது கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அந்த பாட்டை வந்து லைக் வந்து ஐ வில் கனெக்ட் டு வாட்ஸ்அப். ஓகே ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே இப்போ நான் வெறும் சும்மா ஹாய் கொடுக்குறேன். அது என்ன ரிப்ளை கொடுக்குன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இந்த பாட்டை வந்து நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சுன்னா நீங்களே டேட்டா வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆக்சுவலாக. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். பண்ணியாச்சுன்னா ரிப்ளை கொடுக்கும். அது நம்ம எப்படி கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே கிளிக் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ பாட் இப்போதைக்கு ட்ரெயின் பண்ணது ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ரீட்ரெயின் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இது வந்து வெறும் Q&A பாட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த பாட்டை வந்து ஆக்டிவ் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லைக் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டை வந்து லைக் பாட்டை வந்து நம்ம இது பண்ணி விட்டுருவோம். லைக் செட்டஸ் அப் பிரைமரி. ஓகே ஓகே ஸோ நான் கிளிக் எடிட் கொடுத்துட்டு லைக் அந்த வாட்ஸ்அப்பை நான் இப்போதைக்கு எடுத்துடுறேன். ஓகே வாட்ஸ்அப் இப்போதைக்கு தேவையில்ல. நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாலுமே அது வாட்ஸ்அப்பில் தான் வரும். ஓகே அது ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப் ஏபி. நான் இன்னொரு வாட்ஸ்அப் போட்டுருக்கோம் வாட்ஸ்அப் ஏபி. பட் இது வந்து எஸ்எம்எஸ்னாலுமே வாட்ஸ்அப்பில் தான் வரும். ஏன்னா அந்த சேனலில் வந்து லைக் வாட்ஸ்அப் அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே ஸோ லைக் கிளிக் பேக். ஓகே ஆட்டோமேஷனில் போயிட்டு கிரியேட் a workflow. ஓகே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே நான் சும்மா டெமோ ஏஜென்ட் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. ஓகே இது வந்து லைக் எஃப்ஏக்யூ தான் ஆக்சுவலாக. லைக் கஸ்டமர் ரிப்ளைட். ஓகே ஆட் ஃபில்டர்ஸ் நம்ம சேனல் நம்ம சூஸ் பண்ணுவோம். எந்த சேனல்ல இருந்து நமக்கு வந்து ரிப்ளை வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போதைக்கு எஸ்எம்எஸ் ஆக்சுவலாக எஸ்எம்எஸ் சேனல் கொடுக்குறேன் ஆக்சுவலாக. சேவ் ட்ரிகர். ஓகே சும்மா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு காண்டாக்ட் டேக் ஒன்று ஆட் பண்ணுறேன். லைக் எத்தனை பேர் வந்து வராங்கன்றது. டெமோ ஏஜென்ட். ஓகே
ஓகே, சேவ் ஆக்ஷன். சும்மா ஒரு டேக் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன். பட் இங்கே வந்து லைக் நம்ம வந்து வி ஹாவ் டு சூஸ் த பாட் ஆக்சுவலா. ஓகே, நம்ம அதை நம்ம சூஸ் பண்ணியிருக்க வந்து லைக் டெமோ பாட் ஆக்சுவலா. ஓகே, சேவ் ஆக்ஷன். ஓகே, நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து சும்மா எத்தனை பேர் உள்ளே வந்திருக்காங்கன்ற பார்க்குறக்கு நான் வந்து ஒரு வெயிட் கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஓகே, சேவ் ஆக்ஷன். ஓகே, ஸோ நம்ம ஆக்சுவலாக இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரிப்ளைலேருந்து எஸ்எம்எஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த இந்த இது ட்ரிகர் ஆயிரும் பேக் டு அவர் ஃப்ளோஸ். ஓகே, நான் ஒரு நம்பர் நான் போடுறேன் ஆக்சுவலாக. யூ ஜஸ்ட் பிங் அந்த நீங்கள் அதை செக் பண்ண அந்த பாட்டை செக் பண்ணுறதுக்கு வந்து யூ பிங் ஆன் வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப். ஸோ இந்த நம்பருக்கு லைக் நீங்கள் பிங் பண்ணுங்க ஆக்சுவலாக. உங்கள் மொபைல் வந்து 9003249787 வந்து பிங் பண்ணுங்க. லேட்டஸ்ட் செக் லைக் பாட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். யாராவது லைக் பிங் பண்ணுங்க 9003249787. ஓகே, பாட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சேட்டில் வந்துட்டு லைக் உங்கள் நேம் போடுங்க. ஒன்ஸ் பிங் பண்ணி முடிச்ச உடனே லைக் சேட்டில் உங்கள் நேம் போடுங்க. லைக் ஐ வில் செக் ஆன் தி கான்வர்சேஷன் விண்டோ. ஓகே, யூ ஜஸ்ட் இந்த இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பிங் பண்ணுங்க. ஓகே, ஸோ பாட் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே, நம்ம ஆட்டோமேஷனில் பார்க்கலாம். ஆட்டோமேஷனில் யார் யாருக்கு மெசேஜ் போயிருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஆக்சுவலாக கான்வர்சேஷன் டேப்ல காமிக்கணும். பட் என்னால் ரெகனைஸ் பண்ண முடியல. லெட்ஸ் செக் ஆன் ஆட்டோமேஷன். ஓகே, ஆட்டோமேஷன் எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 5 பீப்புள்ஸ் லைக் எக்ஸிகியூஷன் லாக்ஸில் பார்க்கலாம். சிவாஜி லைக் சிவாஜி பத்மநாபன் வந்திருக்காரு ஆக்சுவலாக. ஓகே, லைக் அதுக்கப்புறம் விக்ரம் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்து லைக் தங்கராஜ் ஆனந்த் ஆக்சுவலாக. ஓகே, தங்கராஜ் ஆனந்த் வந்திருக்காரு ஆக்சுவலாக. கிளிக் நெக்ஸ்ட். லைக் பழனி நடராஜன். அப்புறம் லைக் இது எல்லாமே இது எல்லாமே லைக் வந்து கான்வர்சேஷன் பாட் வந்து. ஸோ நீங்கள் வந்து லைக் நீங்கள் பாட்டை நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆக்சுவலாக. நான் எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் ஏதாவது ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிடும். ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மொமெண்ட். ஓகே, பாட்டை வந்து நம்ம வந்து லைக் வந்து நம்ம மெசேஜ் தப்பாக கண்டிப்பாக போடும் பாட் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து பெருசாக ட்ரெயின் பண்ணல. நம்ம திருப்பி நான் அதை எப்படி வந்து ரீட்ரெயின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, எக்ஸிகியூஷன் லாஸ்ல. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலாக லைக் தங்கராஜ் ஆனது மட்டும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தங்கராஜ் ஆனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஃபேஸ்புக் ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எப்படின்னா லைக் என்னைக்கு வந்தாருன்னா லைக் ஜூலை 22 அன்னைக்கு ஃபேஸ்புக் லீட் ஃபார்ம் மூலமாக வந்திருக்காரு ஆக்சுவலாக. அவர் ஓகே பெய்ட் சோஷியல் மூலமாக கேம்பெயின் மூலமாக தான் வந்திருக்காரு. லைக் கேம்பெயின் நேம் வந்து லீட்ஸ் ஏஐ மார்க்கெட்டிங் தமிழ். ஓகே, இந்த கேம்பெயினை கிளிக் பண்ணி தான் அவர் ஆக்சுவலாக உள்ள வந்திருக்காரு ஜூலை 22 ஆக்சுவலாக. ஓகே, 10:48 பிஎம்க்கு வந்திருக்காரு. சிஆர்எம்குள்ள உள்ள வந்தது ஆக்சுவலாக. 22 இன்னைக்கு தேதி வந்து லைக் 30 ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு அடுத்து லைக் இப்போ வந்து மெசேஜ் போயிருக்கு ஆக்சுவலாக. இப்போ டெஸ்ட்னு போயிருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட்னு சொல்லி பாட் ரிப்ளை பண்ணல ஆக்சுவலாக. ஓகே, சாரி. ஓகே, ஸோ நீங்கள் லைக் நீங்கள் ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து அனுப்பிக்கலாம் ஆக்சுவலாக. கேன் யூ சென்ட் மீ மோர் அப்படின்னு சொல்லி கேன் யூ சென்ட் மீ மோர். நான் டெஸ்ட் அவர் அனுப்பியிருக்காரு. பாட் ரிப்ளை பண்ணல ஆக்சுவலாக. நான் வந்து திருப்பி நான் கேன் யூ சென்ட் மீ மோர்னு சொல்லி நான் மேனுவலாக நான் புஷ் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, பெண்டிங்கில் தான் இருக்கு. இன்னும் டெலிவரி ஆகல அவருக்கு. ஓகே, ஸோ அவர் திருப்பி டைப் பண்ணார் அப்படின்னா லைக் வந்து லைக் நமக்கு ரிப்ளை வரும் ஆக்சுவலாக. இன்னும் இட் இஸ் பெண்டிங். ஓகே, இப்போ டெலிவரி ஆயிடுச்சு. கேன் யூ சென்ட் மீ மோர், சென்ட் மீ மோர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தங்கராஜ் ஆனது வந்து லைக் ரிப்ளை பண்ணார்னா லைக் யூ வில் கெட் தி கான்வர்சேஷன் விண்டோ ஹியர். ஓகே, அதுக்கடுத்து இப்போ இப்போ பாட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாட் ஒரே ஒரு மெசேஜ் தான் பண்ணியிருக்கு. ஓகே,
அதுக்கு அடுத்து பண்ணல. ஏன்னா நம்ம அந்த ஏஜென்ட் லூப்பில் போடலை. வெறும் Q&A கொஸ்டின் கேட்டால் அதுக்கு, பட் இந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஆன்சர் பண்ணல ஆக்சுவலாக. பாட் வந்து ரிப்ளை கொடுக்கல ஆக்சுவலாக. அதை நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லைக் ஹவு இட்ஸ் பிஸ்னஸ் ஓனர், ஹவு இட்ஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஆக்சுவலாக. இப்போ பாட் ரிப்ளை பண்ணணும். ஓகே, பாட் இஸ் நாட் ரிப்ளைங். நமக்கு ஆட்டோமேஷனில் வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதை நம்ம போய் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக. ஓகே, பாட் இஸ் நாட் ரிப்ளைங் ஆக்சுவலாக. பாட் வந்து இப்போ ரிப்ளை பண்ணல ஆக்சுவலாக. ஸோ பாட் ரிப்ளை பண்ணல. லெட் மீ செக் திஸ் பாட். ஓகே, செட்டிங்ஸ், கான்வர்சேஷன் லேயர். ஸோ ஆட்டோ பைலட்டில் தான் இருக்கு. சப்போர்ட் சேனல்ஸ் வந்து SMS தான். ஓகே, ஸோ எல்லாமே டெமோ பாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கு ஆக்சுவலாக. இங்கே நம்ம ஆட்டோமேஷனில் தான் செக் பண்ணணும். ஓகே, கண்டுபிடிச்சாச்சு ஆக்சுவலாக. லைக் நான் என்ன ரீசன் சொல்லிடுறேன். ஆட்டோமேஷனில் வந்து நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வெயிட்டில் இருக்கிறதுனால உள்ள வந்து நம்ம திருப்பி அந்த யூசர் வந்து உள்ள போக மாட்டாரு. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா லைக் லெட் இஸ் ரிமூவ் தட் வெயிட். ஓகே, ஸோ டெமோ ஏஜென்ட்ல நம்ம அந்த வெயிட் போட்டிருக்க கூடாது ஆக்சுவலாக. நான் வெயிட் வந்து ஆக்சுவலாக வந்து லைக் வந்து அந்த யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக இங்கே ஒரு வெயிட் போட்டிருந்தேன். ஓகே, ஸோ அதனால வந்து நம்ம திருப்பி உள்ள விட மாட்டேங்குது அதான். ஓகே, நான் delete ஆக்ஷன் கொடுத்துறேன். ஓகே, இட் ஷுட் ஒர்க் now. ஓகே, ஸோ இப்போ திருப்பி வந்து லைக் தங்கராஜா வந்து நம்ம போட சொல்லலாம் ஆக்சுவலாக மெசேஜ். லைக் இப்போ நம்ம பாட் ரிப்ளை பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, இட் ஷுட் ஒர்க் now. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்ம இப்போ ப்ராப்பராக செக் பண்ணிடலாம். லைக் வந்து மெசேஜ் பாட் வந்து ஒழுங்காக உட்காதான்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ டோட்டலாக 11 காண்டாக்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் எக்ஸிகியூஷன் லாக்ஸில் நான் இப்போ தங்கராஜ் பண்டிட், எனக்கு அந்த நேம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தங்கராஜ் ஆனந்த். ஓகே, நம்ம இன்னும் ரெண்டு பேர் கூட பார்க்கலாம். சிவாஜி எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. லைக் இல்லைன்னா விக்ரம் எடுத்துக்கலாம். விக்ரம் சாட்டையும் பார்க்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இல்லை இப்போ தங்கராஜ் பாண்டியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாட் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அவர் திருப்பி அதே கொஸ்டின் தான் போடுறாரு. பிசினஸ் ஓனர், ஹவு இட் ஹெல்ப் மீ. ஓகே, as a business owner, our 30-day master class will help you automate customer follow-ups, run effective Facebook and WhatsApp campaigns, and get more leads with less effort. The strategies are applicable to any business type, ensuring the same time while increasing sales. I see that your name is Tangaraj Anand. Yes, could you please confirm if this is correct? Okay, thanks. I'm glad to hear you're interested in our master class can help your business. ஆக்சுவலாக வந்து லைக் வந்து அது ஏற்கனவே டேட்டாபேஸில் இருக்கிறதுனால அது கேட்குது, கன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகே, இதுவே வந்து ஒரு பிரச்சனை தான் ஆக்சுவலாக. திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கு. ஓகே, எஸ்ன்னு கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. அது புரியல ஆக்சுவலாக. ஓகே, ஸோ பட் திருப்பி கேட்குது ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த எஸ்ன்னு கொடுத்துருக்காரு. பட் இந்த டைம் இந்த வந்து மோஸ்ட்லி சில பேர் எஸ்ன்னு கொடுப்பாங்க, சில பேர் வந்து அங்கே தான் ஹியூமன்ஸ்க்கும் பாட்டுக்கும் உள்ள வித்தியாசமே. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் புரிஞ்சுக்கிறோம் நம்ம டக்குன்னு எஸ்ன்னு பார்த்துட்டு ஓகே எஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இதை ரீட்ரெயின் பண்ணுறதா பண்ணலாம் ஆக்சுவலாக. ரீட்டைன் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. ஓகே, நம்ம இப்போ கிளிக் பண்ணிட்டு ஓகே தேங்க்யூ ஃபார் கன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்யூ ஃபார் கன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக லைக் நாலேஜ் பேஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, டெமோ பாட், ட்ரெயின் பாட் ஆக்சுவலாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ட்ரெயின் அப் ஆயிரும் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஆக்சுவலாக அவர் எஸ் போடட்டும் ஆக்சுவலாக. லைக் ஜஸ்ட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க தங்கராஜ். லைக் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. லைக் நம்ம இப்போ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஓகே,
ஓகே, ஸோ இது வந்து ஆனந்தோடதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. சாரி, விக்ரமோடது. ஹாய், திஸ் இஸ் விக்ரம். லைக் வணக்கம் விக்ரம், ஜஸ்ட் கன்ஃபார்ம் யுவர் நேம் தி விக்ரம், கரெக்ட்? ஓகே, விக்ரம் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்ம் விக்ரம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். குட் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. அவரும் எஸ் கொடுத்துருக்காரு ஆக்சுவலாக. இமெயில் அட்ரஸ் விக்ரம் எஸ் கொடுத்துருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கன்ஃபார்ம். இவருக்கு கேட்டால் போயிருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஐ டோன்ட் ஹேவ் வெப்சைட் யூஆர்எல் போட்டுருக்காரு. தேங்க்யூ ஃபார் கன்ஃபார்ம். சின்ஸ் யூ டோன்ட் ஹேவ் வெப்சைட் யூஆர்எல், வி ஆர் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கலெக்ஷன். இஃப் யூ எனி அதர் கொஸ்டின்ஸ் நீட் ஃபாதர் அசிஸ்டன்ஸ், விக்ரம், லைக் நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க ஆக்சுவலாக. பாட் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு பார்க்கலாம். ரெஸ்பாண்ட் ஆகலை அப்படின்னா லைக் வி வில் சி லைக் நம்ம இது பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி விக்ரம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து பெய்டு சோஷியல் ஆட்ஸில் வந்திருக்காரு. ஓகே, அவர் வந்து லைக் ஜூலை 19 வந்திருக்காரு. 10:45 AM ஆக்சுவலாக உள்ள சிஆர்எம்குள்ள உள்ள வந்தது ஆக்சுவலாக. அவர் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரோ அது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நம்ம சைட் மூலமாக ஆக்சுவலாக இன்னும் ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் நாட் ஸ்டார்டட் லைக் பெரிய மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ணலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஏன்னா லைக் ஒரு நாளைக்கு வந்து லைக் எங்களோட காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் எவ்வளோ காண்டாக்ட் ஜென்ரேட் பண்ணுறோம், எவ்வளோ லீட்ஸ், அதாவது பேண்டக்கேன்ற பிஸ்னஸ்க்கு மட்டும். ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் எல்லாமே அந்த பிளாட்ஃபார்ம் தனியாக வச்சுருக்கோம். பேண்டக்கே பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, நான் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ லீட்ஸ் வருதுன்னு மட்டும் நான் காமிக்கிறேன். கேன் டெல் மீ அபவுட் கோர்ஸ் அண்ட் ஃபீஸ்னு போட்டுருக்கேன். காண்டாக்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ the course is a 30-day like masterclass conducted entirely in Tamil and it costs 999. This includes live sessions, recordings. Okay, இதில் நம்ம இப்போ போட்ட பாட்டில் வந்துட்டு லைக் வந்து ஃபாலோ அப் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, ஃபாலோ அப் வந்து நம்ம அது தனியாக நம்ம ஃபாலோ பாட்டை வந்து நம்ம தனியாக டிசைன் பண்ணணும். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காண்டாக்ட்ஸில் மட்டும் காமிச்சிடறேன் ஆக்சுவலாக எவ்வளோ காண்டாக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் வந்து இதை மோஸ்ட்லி வந்து 1.5 years தான் நாங்கள் க்ரோத் வைஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வேற டூல் ஆக்சுவலாக டோட்டலாக வந்து ஒரு 15 லட்சம் லீடு கலெக்ட் பண்ணியிருப்போம். இந்த டூலில் இருக்கிறது மட்டுமே 7,30,000 லீட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ லீடு வந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே. ஓகே, லைக் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து 10:3, 10:3, 10:2, 10:1 ஒரு மினிட், ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு லீடு உள்ளே வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, இது எல்லாமே அது என்ன ப்ரோக்ராம், இது வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஐ ப்ரோக்ராமுக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் அப்படி லீடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து 5 நிமிஷம், 3 நிமிஷம், 3 நிமிஷம் எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் வேறு செட் பண்ணி வச்சுருப்போம். இமெயில் போகிறதுக்கு லைக் ஒரு வெபினார் ஆட்டோமேஷன் வச்சுருப்போம். லைக் வந்து நர்ச்சரிங் ஆட்டோமேஷனு. ஓகே, ஸோ அதுலேயுமே நம்ம கிளாஸஸ் இருக்குது, நம்ம கவர் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எல்லாமே. ஓகே, ஸோ இது ஸோ காண்டாக்ட்ஸ், அதோட காண்டாக்ட் ஹிஸ்ட்ரியும் கம்ப்ளீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவங்க என்னென்ன வியூ பண்ணியிருக்காங்க, அவங்களோட லீட் ஸ்கோர். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து லைக் வந்து லைக் 10 days லைவ் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், ஆனுவல் இன்கம். ஓகே, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் ஆக்சுவலாக. ஏன்னா லைக் டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம ஃபேஸ்புக் லீட் ஃபார்ம்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம். அது எதுக்கான லைக் பர்த்டே ஆஃபர் ரன் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக. ஓகே, லைக் ஃபுல் நேமு, அது போக வந்து கோர்ஸ் என்ரோல்டு, பேமெண்ட் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ ஜென்ரல் இன்ஃபோ, லைக் என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது எல்லாமே வந்து லைக் நம்ம பேக் எண்டில் வந்துட்டு இது போக என்கேஜ்மெண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். கான்டாக்ட் சோர்ஸில் என்கேஜ்மெண்ட் ஸ்கோர்னு ஒன்று இருக்கும். அது இதில் இல்லை ஆக்சுவலாக. ஓகே, அதுவுமே இருக்கும். லைக் அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் வந்து எந்த லெவலுக்கு என்கேஜ் ஆகிறாங்கன்றதை பொறுத்து. ஓகே, ஸோ இப்போ இந்த இது நமக்கு இந்த நம்ம ரெஸ்பான்ஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு லைக் நம்ம அந்த தம்ஸ் டவுனை கிளிக் பண்ணி நம்ம ரீட்டைன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம டிசைன் பண்ணது எல்லாமே Q&A பட் ஆக்சுவலாக இதே மாதிரி தான் இருக்கும். ஏஜென்ட்டோட லைக் இது பண்ணுறது, இதை நீங்கள் எங்கே வேணாலும் டிப்ளை பண்ணலாம். லைக் இந்த பாட்டை வந்து லைக் வந்து இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரில் டிப்ளை பண்ணலாம், வாட்ஸ்அப் ஆட்ஸை டிப்ளை பண்ணலாம். வாட்ஸ்அப் ஆடை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ தட் நீங்கள் ரிப்ளை பண்ண அவசியமே இல்லை, பாட்டை ரிப்ளை பண்ணும். ஓகே, ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து சஜஸ்டிவ் பாட் போடுவீங்க ஆக்சுவலாக, இங்கே வரும் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு ஓகே, உங்கள் கான்வர்சேஷன் எல்லாமே ஓகே கரெக்டாக போகுது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் தி ஆட்டோ பைலட் மோட் ஆக்சுவலாக. ஓகே, ஆட்டோ பைலட் மோடில் போய்ட்டு நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளோதான். லைக் வந்து Q&A பாட் மட்டும். நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா லைக் நாளையிலேருந்து ஆக்சுவலாக கூகுள் ஆட்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும். பட் ஏஐ ஏஜென்ட் வித் ஃபாலோ அப் அதை மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் கோ வித் கூகுள் ஆட்ஸ். அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, அது ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் கோ வித் கூகுள் ஆட்ஸ் ஆக்சுவலாக ஃபேஸ்புக் நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணது வந்து 1 day தான் ஆக்சுவலாக. பட் இட் வென்ட் அப் டு 3 days ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் கூகுள் ஆட்ஸும் மே எக்ஸ்டெண்ட் ஆக்சுவலாக. முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த டைம்லைனோட ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து day 3 ஆக்சுவலாக. பட் ஆக்சுவலாக நம்ம இவ்வளவு நாள் வந்து இன்னைக்கு வந்து 3 நாள் நம்ம ஃபேஸ்புக்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இது இன்னைக்கு அப்படி பார்த்தோம்னா நமக்கு இன்னைக்கு 5வது நாள் ஆக்சுவலாக. பட் கரிக்குலம் வைஸ் இட்ஸ் day 3. ஓகே, ஸோ கூகுள் ஆட்ஸும் இட் மே எக்ஸ்டெண்ட் ஆக்சுவலாக. பட் அது எனக்கு அது தவிர இது எல்லாமே நமக்கு
ப்ராப்பர் டைம்லையும் தான் போகும். இந்த ஆட் வீடியோவில் வீடியோ கிரியேட் பண்ணுறது, ஆக்சுவலாக ஆட்ஸ் வீடியோ கிரியேட்டிவ், இமேஜ் கிரியேட்டிவ், ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறது, அது எல்லாமே நம்ம டைமில் முடிச்சிடலாம். ஏன்னா அது எல்லாமே வெறும் டூல்ஸ் தான். ஆக்சுவலாக டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது டெமோ, இந்த ஹேஜன் டூல்ஸ் ப்ளஸ் பிஹியூமன், VO3, இது எல்லாத்தையும் நம்ம டெமோ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஓகே. பட் யூஸ்வலாக டெமோ பார்க்குறதுக்கும் அதை வந்து மார்க்கெட்டிங்கில் என்னென்ன சின்ன சின்ன லைக் அந்த ட்வீக்ஸ் நீங்கள் பண்ணணும், அதுதான் இங்கே மேட்ரு ஆக்சுவலி. ஓகே. யூஸ்வலாக இமேஜை கிரியேட் பண்ணுவோம், பட் அதை அப்படியே யூஸ் பண்ணாமல் லைக் சின்ன ட்வீக்ஸ் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம மார்க்கெட்டிங்ஸ் எப்படி வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறோம், அதுதான் நம்ம இங்கே கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் யூ ஜஸ்ட் லைக் கிவ் மீ ஹார்ட் எமோஜி அந்த சேட் பாக்ஸ். ஓகே. இஃப் யூ நீங்கள் ஏதாவது புதுசாக நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏஜென்ட் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து 30 நிமிஷம் தான். ஓகே. 30 நிமிஷத்தில் நீங்கள் பக்காவாக டிசைன் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம் என்ன சைட்டுக்குனாலும். லைக் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நம்ம வந்து லைக் வந்து இப்போ உங்களோட ஓன் வெப்சைட்னா லைக் உங்களோட ஓன் வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக. ஓகே. ஃபியூச்சரில் இப்போ அதாவது இந்த பாட் எப்படின்னா, இது வந்து நாங்கள் ஒரு 1 இயராக நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஒவ்வொரு மந்த்துக்குமே வந்து த லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட். அது அந்த பாட் ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே. கிட்டத்தட்ட ஹியூமன் மாதிரியே மொதல் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பாட்ன்றத கான்வெர்சேஷனில் கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலாக. பட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மாதிரியே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் இந்த பாட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ். ஓகே. கண்டிப்பாக வந்து ஏஜென்ட் இஸ் வில் பி த ஃபியூச்சர். அதாவது 10 ஏஐ சேல்ஸ் பீப்புள் வைக்கிறதுக்கு சமம். இது நம்ம என்னன்னா நம்ம இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே டெக்ஸ்ட் ஏஜென்ட் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ வாட் எவர் யூ டூ இட் இன் டெக்ஸ்ட், அதை வாய்ஸ்லையும் பண்ணலாம் ஆக்சுவலாக. வாய்ஸ் ஏஜென்ட்டும் பண்ணலாம். ஸோ ஏஐ சேல்ஸ் கால் வந்து ஒரு கால் டயல் பண்ணி பேசி கம்ப்ளீட் கான்வர்சேஷனை எடுத்து போகிற வரைக்கும் எல்லாமே பாட்டே முடிச்சிடும். ஓகே. அஸ் லைக் ஏ ஹியூமன். அதுவும் மேக்ஸிமம் அது அந்த நாள் நடக்கிறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே. நிறைய பெரிய கம்பெனிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, பட் சீப்பாக சொல்கிறேன். அதாவது ஒரு 1% கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி ரொம்ப சீப்பாக ஒரு 4000 5000 பட்ஜெட்டில் வந்து ரன் பண்ணுற மாதிரி பர் நாள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆக்சுவலாக. மேக்ஸிமம் ஒரு 3 months 4 months டவுன் இந்த லைனில் வந்து எல்லாமே கம்மியாயிரும் ஆக்சுவலாக வேலை. ஓகே. ஸோ லைக் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இப்போ இந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 1.5 ரூபி, 1 ரூபி 5 பைசே வரும் ஆக்சுவலாக. 50 பைசே வரும் ஒரு ஒரு கான்வர்சேஷனுக்கு. பட் தட்ஸ் அன் அன்லிமிட்டட் பிளான் ஆக்சுவலாக. 12,000 rupees அன்லிமிட்டட் பிளான் இருக்குது. லைக் வந்து அது எத்தனை வேணாலும் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கான்வர்சேஷன் வந்து லைக் எங்களால் இப்போதைக்கு ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா லீட்ஸே வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 2500 லீட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் கான்வர்சேஷன் டேப்பை பாருங்களேன், லைக் வந்து அன்ரீட் கான்வர்சேஷன் மட்டும் காமிக்கிறேன் ஆக்சுவலாக. இதை வந்து பாட் மூலமாக மட்டும் தான் எங்களால் சரி பண்ண முடியும். ஓகே. இது வந்து 11,509 ரிசல்ட்ஸ் காமிக்குது, பட் ஆக்சுவலாக வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அன்ரீடே வந்து 11,005 பார்த்தீங்கன்னா லைக் வந்து டோட்டலாக 2,22,489 கான்வர்சேஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. அவ்வளோ வந்து எங்களால் மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா எங்ககிட்ட ஆக்சுவலாக வி டோன்ட் ஹாவ் லைக் கால் சென்டர் மாதிரி இல்லை. ஒரு கால் சென்டர் வச்சு மேனேஜ் பண்ணால் தான் முடியும். ஒரு 20 பேர் கஸ்டமர் சப்போர்ட்டில் போட்டு வச்சு மேனேஜ் பண்ண தான் முடியும் ஆக்சுவலாக. கான்வர்சேஷன் வந்து ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஓகே. ஸோ பாட் வந்து நான் இதை வந்து இதே நாங்கள் ஆக்சுவலாக பாட்டை தான் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் வந்து லைக் ட்ரைனிங் ப்ராசஸில் இருக்கு ஆக்சுவலாக. இருக்கு ஒரு ஹியூமன் வச்சு என்னென்ன ஹியூமன் ரிப்ளை பண்ணுறாங்களோ அது எல்லாமே வி ஆர் மேக்கிங் அ டேட்டா பேஸ். ஓகே. அதை வச்சு நாங்கள் ட்ரெயின் பண்ணி லைக் இந்த இந்த ப்ராப்ளத்தை எங்களோட கம்பெனி நாங்கள் சால்வ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. இஃப் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ், கண்டிப்பாக வந்து இட் வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் யூ. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லைக் வாப்பி இருக்கு ஆக்சுவலாக. வாப்பி இருக்கு, பட் இப்போ நமக்கு ஆக்சுவலாக தமிழில் வந்து லைக் வந்து வாப்பி எந்த லெவலுக்கு இருக்குன்னு தெரியல. நான் அதையும் டெஸ்ட் பண்ணி தான் இருக்கேன் ஆக்சுவலாக. நம்ம வாப்பியில் ஒரு டெமோ போடுவோம் ஆக்சுவலாக. அதை N8 வச்சு நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் நம்ம வாப்பி இங்கேயும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே. யூ கேன் ஆல்சோ இன்டெகிரேட் வாப்பி ஹியர். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow.